Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. So in the video, India versus Australia boxing latest day 4 review, day 5 review பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய நாள் பார்த்திங்கன்னா 358-9 இந்தியா எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி கண்டினியூ பண்ணாங்க சிராஜ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ மேற்கொண்டு 11 ரனில் ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ லயன் கடைசி விக்கெட் எடுத்தார். ஐ திங்க் டீப்பில் ஸ்டார் கேட்ச் பிடிச்சார் நிதிஷ்குமார் ரெட்டியுடைய விக்கெட்டை. ஸோ அதற்கு முந்தைய ஓவரில் பார்த்திங்கன்னா கமின்ஸ் பாலில் ஸ்லிப்பில் நிதிஷ்குமார் ரெட்டி கேட்ச் கொடுத்தாரு. அது தேர்ட் அம்பையருக்கு ரீப்ளே போகும்போது தேர்ட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்தாரு, ஒன் பிச் அப்படின்னு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா கமின்ஸ் டவுட் ஆகி டிஆர்எஸ் போகிறதுக்கு அப்பீல் பண்ணார். பட் டிஆர்எஸ் டைம் முடிஞ்சதுனால ரீப்ளே பார்க்க முடியாது அப்படின்னு அம்பையர்ஸ் மறுத்துட்டாங்க. ஸோ 369க்கு ஆல் அவுட் இந்தியா அண்ட் 105 ரன் ஆஸ்திரேலியா லீட் பண்ணாங்க. ஸோ முதல் செஷனில் 53க்கு 2 ஆஸ்திரேலியா எடுத்திருந்தாங்க. 25 ஓவரில் ஓப்பனர்ஸ் 2 பேருமே அவுட் ஆனாங்க. பும்ரா, சிராஜ் 2 பேருமே போல்டு பண்ணாங்க. கான்ஸ்டாஸ் மற்றும் கவாஜாவை. கான்ஸ்டாஸ் 8 ரன் ஒரே ஒரு பவுண்ட்ரி, கவாஜா 21 ரன் 65 பாலில் 2 பவுண்ட்ரி. தென் செகண்ட் செஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய செஷனாக இருந்தது. மேற்கொண்டு 4 விக்கெட் போச்சு. சிராஜ், பும்ரா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சிராஜ் ஒட்டுமொத்தமாக 4 விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் பும்ரா 4 விக்கெட் எடுத்திருந்தார். சிராஜ் 2 விக்கெட் எடுத்திருந்தார். அண்டு ஸோ ஒட்டுமொத்தமாக விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அண்ட் அதர் சைட் பார்த்திங்கன்னா ஆகாஷ்தீப் கொஞ்சம் அன்லக்கியாக இருந்தார். இன்ஃபேக்ட் பும்ராக்கும் ஆக்சுவலாக செகண்ட் செஷனில் 5 கிடச்சிருக்க வேண்டியது. அவருக்கும் ஒரு லக், கொஞ்சம் ஒரு பால் லபிஷன் டே பால் பார்த்திங்கன்னா ஸ்டம்பில் படாமல் மிஸ் ஆச்சு. ஸோ மற்றபடி அதர் எண்டில் பவுலர்ஸ் விக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஓரளவு ரெண்டாவது செஷனில் நல்லா போட்டிருந்தாங்க. கடைசி செஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமின்ஸ் மற்றும் இன்ஃபேக்ட் லபிஷன் மற்றும் கமின்ஸுடைய விக்கெட் விழுந்தது. அதன் பிறகு ஸ்டார்க் ரன் அவுட் ஆனார். அதன் பிறகு 10வது விக்கெட்டுக்கு லயன் மற்றும் போல்ட் நல்லா விளையாடிட்டுருக்காங்க. 7வது விக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா லபிஷன் மற்றும் கமின்ஸ் 57 ரன் பார்ட்னர்ஷிப். அந்த 10வது விக்கெட்டுக்கு லயன் மற்றும் போலண்ட் 55 ரன் பார்ட்னர்ஷிப் நாட் அவுட்டாக இருக்காங்க. ஸோ ஓவரால் இன்றைய நாள் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா நல்லா பவுலிங் ஸ்டார்ட் பண்ணி 10வது விக்கெட்டை எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபீல்டிங்கும் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் பும்ரா கூட இன்றைக்கி ஆகாஷ்தீப் ஸ்டார்ட் பண்ணார். பட் ஆகாஷ்தீப் இன்றைக்கி ரொம்ப அன்லக்கியாக இருந்தார். நிறைய கேட்ச் வாய்ப்புகள் அவருடைய பவுலிங்கில் போச்சு. இன்ஃபேக்ட் லபிஷன் ஒரு பால் போல்ட் ஆக வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்லக்கியாக இருந்தது சிராஜ். அண்ட் அதர் சைடு பும்ரா 4 விக்கெட் அண்ட் சிராஜ் 1 விக்கெட். சிராஜ் ஃபஸ்ட் சேஞ்ச் பவுலராக வந்தார், அவரும் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ஆகாஷ்தீப் கொஞ்சம் அன்லக்கியாக இருந்தாலும் சிராஜ் அண்ட் பும்ரா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸை கண்டெயின் பண்ணாங்க. ஸோ பவுலிங் சேஞ்சஸ் இன்றைக்கி சூப்பராக அமைஞ்சிருக்கு. பட் ஃபீல்டிங்கில் ரொம்ப அன்லக்கியாக இருந்திருக்காங்க. நல்ல கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க. ஒரே ஒரு பண்ட்டுடைய ரன் அவுட் சூப்பராக இருந்தது. மற்றபடி கிரவுண்ட் ஃபீல்டிங், கேட்சிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் இந்தியா இன்னைக்கு செஞ்ச விஷயங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 228க்கு 9 82 ஓவர்களில் ஸோ 303 ரன் ஆஸ்திரேலியா லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இந்தியா நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஏர்லியர் விக்கெட் எடுக்கணும். ப்ராபப்ளி 2 ஃபாஸ்ட் பவுலரோ அல்லது ஒரு எண்டில் ஸ்பின்னரோ எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. என்னுடைய ஒப்பீனியனில் லயனுக்கு ஃபாஸ்ட் பவுலர் போடணும், போலண்டுக்கு ஸ்பின்னர் போடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன்னா போலண்டு இது வரைக்கும் பெருசாக பேட்டிங் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ தூக்கி போட்டு டெம்ப்ட் பண்ணும்போது அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லயன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 50s அடித்ததில்லை, பட் ஸ்டில் கேப்பபிள் பேட்டர். ஸோ போலண்டுடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இந்தியாவுடைய ஹையஸ்ட் சேஸ் ஐ திங்க் 329 லாஸ்ட் டூரில் பிரிஸ்பேனில் ரிஷப் பண்ட் எடுத்தது. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 அல்லது 4 நல்ல பார்ட்னர்ஷிப் டாப் ஆர்டரில் வந்தே ஆகணும். டாப் ஆர்டர் திருப்பியும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா மேட்ச் கையை விட்டு போயிடும். ஏன்னா ரெண்டு அணிகளுக்குமே வெற்றி முக்கியம். ஆஸ்திரேலியாவும் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருப்பாங்க வின் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால ஒரு வேளை டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா இந்தியா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ 4 நல்ல பார்ட்னர்ஷிப், மினிமம் 3 நல்ல பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு தேவை. அதர் சைடு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீசனில் இந்தியாவுடைய 4 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா
மேட்ச் அவங்க கைக்கு போயிடும். மீதி 2 செஷனில் ஈஸியாக வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்கள் கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி போன டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு 2வது இன்னிங்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.